வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்களுக்கு ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 15 நாட்கள் அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, முக்கியமான ஒரு விஷயம், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். 4இல் சுக்கிரனுக்கு ஸ்தான பலம். அப்போ ஸ்தான பலம்னா அம்மாவுக்கு நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள். சில பேர் வெஹிக்கிள்ஸு, ஆசைப்பட்ட வெஹிக்கிளை வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதியை பொறுத்தது. நான் 2 வீலர் வாங்குறேனா, 4 வீலர் வாங்குறேனா, எஸ், இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்பொழுது கூடுதலான ஒரு தன்மையை பற்றி சொல்கிறது. அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகிறது. நண்பர்கள் மிக இனிமையாக பழகுவார்கள். உங்களுக்கான உதவிகளை எப்பாடுபட்டாலும் செய்வார்கள். அந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். மனசில் தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். தைரியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை விட 3ஆம் இடத்தில் புதன் உச்சம் கூட சூரியனும் இருந்தால் அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ். ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை ஆராயக்கூடிய அக்கு வேறு ஆணி வேறு ஆராய வாங்குமா, அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, வேலையில் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸு, இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பெரிய அளவு குறைஞ்சிரும். குறையிறதோடு மட்டும் இல்லை, அதாவது கிட்டத்தட்ட 31ஆம் தேதி சொல்லலாம். அடுத்த மாத பலன்கள்லாம் அது விரிவாக சொல்லலாம். சனியுடைய வக்கரகதி நீங்குகிறது. சனியின் வக்கரகதி நீங்கும்போது சனி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான நன்மைகளை செய்வதற்கான ஒரு தன்மையை பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதோடு மட்டும் இல்லாமல் குரு 11ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கும்போது நல்ல செல்வ விருத்தி ஏற்படும். சில பேர் நினைக்கலாம், நான் ஏதாவது ரொம்ப நாளாக எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை, ஒரு வீடு புக் பண்ண முடியல, ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ண முடியல. சரி, இஎம்ஐ தானே, மாதம் இவ்வளோ வாடகைக்கு பதிலாக நான் அந்த இஎம்ஐ கட்டிட்டு போகிறேன்லாம் நினைக்கலாம். அது உங்கள் நினைவுகள் நடக்கக்கூடிய காலம். உங்களுடைய கனவுகள் மெய்ப்பிக்கக்கூடிய காலம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதற்கான ஒரு ஃபைனான்ஸு பேங்க்கில் எனக்கு கிடைக்கணும், இது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறது. பெரும்பாலான ஆசைகளை, அதாவது ஆசைகள்னு சொல்கிறத விட அது நியாயமான ஆசைகளாக இருக்குது. அந்த நியாயமான ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழிவகைகளை காண்பிக்கக்கூடிய காலம் இந்த அக்டோபர் மாதமாக உங்களுக்கு அமைவதால் மாற்றங்களை தரக்கூடிய காலம். 15 தேதி சிறப்பு. அதுக்கு அடுத்த 15 தேதியில் பார்த்தீங்கன்னா கூட 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள் செவ்வாய் நுழைகிறார். அது 23ஆம் தேதி. புதன் 4ஆம் வீட்டிலும் சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் இருக்கிறார். அப்போ அது மேம்படுகிறது. இப்போ நான் சொன்ன பலன்கள் அவ்வளவும் இன்னமும் ரிஃபைன் ஆகி இன்னும் பெட்டராகுதுன்னு அர்த்தம். அப்போது முதல்ல 2 வாரம் நம்ம படக்கூடிய அந்த முயற்சிகளுக்கு பலன்கள் உண்டாகி அந்த முயற்சிகள் பலிதமாக கூடிய வகையில் அமைப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. மிக மிக சிறப்பான ஒரு மாதம். வாழ்க்கையில் இப்போ சனி மாறித்து ஒரே சோக கீதம். அந்த சோக கீதம் நல்ல கீதமாக மாறக்கூடிய நல்ல மாதமாக இது அமையும்.
அதனால் இந்த பண்டிகைகள் மட்டும் அல்ல சிறப்பு, உங்கள் வாழ்க்கையிலும் சிறப்புகளை கூட்டித் தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு நல்ல செய்தி. நிராசைகள் எல்லாம் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.